அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட தொடர்ச்சியாக நம்ம ரெண்டாம் பகுதி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இதில் டிஸ்கஸ்ட் ஆன் எப்படி இந்த காட் அப்படிங்கிறது டபிள்யூடிஓ மாறினது, இந்த டபிள்யூடிஓ எப்படி காட்டை விட மச் பெட்டர் வெர்ஷனா இருக்குது, இந்த காட்டோட தலைநகரம் எங்க இருக்குது, ஜெனீவால. இந்த மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, 164 உறுப்பினர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ இப்போ நம்ம ஃபர்தரா நம்ம பார்க்க போறது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சில முக்கியமான மொத்தம் 15 16 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 8 ஆண்டுகள் இந்த உருகுவே ரவுண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் ஸ்பெசிபிக்லி ரொம்ப இந்திய பொருளாதாரத்தோட நேரடிய தொடர்புடைய சில முக்கியமான விஷயங்கள், அப்புறம் வெவ்வேறு காம்படிட்டிவ் போட்டித் தேர்வுகளை கேட்கப்பட்ட மற்ற இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் தான் நம்ம இங்க படிக்க போறோம் டபிள்யூடிஓல ரெண்டாம் பகுதியா. ஸோ அதுல ரொம்ப முக்கியமானது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ பொதுவாகவே இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரைமரி செக்டார் விவசாயத்தை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், அதாவது விவசாயத்தை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், நாடுகள் ஏராளம். வெரி லிமிட்டட் கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சொற்பமான கண்ட்ரிஸ் தான் சர்வீஸ் செக்டார் ஓரியன்டா இருப்பாங்க. ஸோ பிரதானமா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் ஓரியன்டா தான் இருப்பாங்க. அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வைடர் கான்செப்ட், சரிங்களா, அண்ட் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியும் கொண்டது. ஏன் இதை காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் இருந்த மாதிரி தான் இந்த வருஷமும் விவசாயம் இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அதோட அவுட்புட் அப்படிதான் இருக்குங்கிறத சொல்ல முடியாது. எப்போ எந்த பொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படுங்கிறது சொல்ல முடியாது. அந்த மாதிரி அதுவும் இல்லாம இட் இஸ் கேம்பிளிங் வித் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ இந்த விவசாயம்ங்கிறது மற்ற செக்டாரை காட்டிலும் இது ரொம்ப முக்கியமானது. எல்லா செக்டாரும் முக்கியம் தான், பிரைமரி செகண்டரி டெர்ஷியரியில எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா எல்லாமே முக்கியம் தான். ஆனா பிரைமரி ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரம், சரிங்களா. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது growing ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொன்னாலும், சரிங்களா, growing ஆஃப் பிளான்ட் அக்ரிகல்ச்சருக்கு லிட்டரல் டிக்ஷனரி மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா growing ஆஃப் பிளான்ட், சரிங்களா, பயிர் வளர்த்தல் அப்படின்னு நம்ம காட்டலாம். இப்படி இருந்தாலும் பட் இது நம்மளுடைய சர்வைவலுக்கான ஒரு விஷயம், சரிங்களா. வி ஹாவ் டு சர்வை ஸோ தட் வி ஹாவ் டு ஈட் ப்ராப்பர்லி. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, வறுமை கோட்டில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி சொல்ல, உண்ண உணவு அப்படிதான் ஆரம்பிக்கணும். இருக்க இடம், இருக்க உடை அப்படின்னு சொல்ல விஷயம், உண்ண உணவு பிரதானமானது. அதுவும் இல்லாம இந்தியா மாதிரி கண்ட்ரில மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்போ வேணா அது கிராஜுவலா கம்மியாயிட்டே இருக்கலாம், சரிங்களா. நீங்க பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும் இல்ல நான் பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கும் the percentage of people who directly or indirectly depend on agriculture உடைய அளவு வேணா மாறி இருக்கும், சரிங்களா. ஓ 70% இருந்திருக்கலாம், 80% இருந்திருக்கலாம், 77 ஆயிருக்கலாம், அப்புறம் 50 ஆயிருக்கலாம். கேன் பி எனி நம்பர். பட் ஸ்டில் இட் இஸ் predominant sector in our country, சரிங்களா. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன்லயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், சரிங்களா. ஒரு காலத்துல மோர் தென் 50 to 60% ஆஃப் தி ஜிடிபி கம்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் நம்ம படிச்சிருந்தோம். இப்போ 14%, 14.3% இந்த ரேஞ்சில தான் இருக்குது. ஏன்னா சர்வீஸ் செக்டர் ஃபுல்லா ஆக்கியபை பண்ணிருச்சு. பட் ஸ்டில் விவசாயம் உழுது வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லி வள்ளுவமே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதாவது இருக்கிறதுல நோபல் ப்ரொஃபஷன் விவசாயம் பண்றவங்க தான், மீதி எல்லாரும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இதோட சிக்னிபிகன்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல பயோனியர் அண்ட் வாட் ஆர் தி காம்ப்ளெக்சிட்டி இன் தி அக்ரிகல்ச்சர் அப்படின்லாம் நமக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எல்லாம் நடத்துவாங்க எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ். எப்படி நமக்கு 10 இயர்ஸ் ஒன்ஸ் பாப்புலேஷன் சென்சஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சென்சஸ் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அப்ப இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதை வச்சுதான் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியும். பாலிசி ஃப்ரேம் பண்ணாதான் அதை வச்சு ஸ்கீமை ரெடி பண்ண முடியும். அப்போ எல்லா டைமென்ஷன்லயும் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான தொழில். அப்போ இதுல பொதுவாகவே இந்தியன் ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியன் ஃபார்மருக்கு சில டிராபேக் இருக்கு, சரிங்களா. நிறைய
எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ஃபார்மர் வந்து கடன்லே பிறந்து கடன்லே வாழ்ந்து கடன்லே இறந்து போவாரு அப்படின்னு சொல்லி மால்கம் டார்லிங்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா, இந்தியன் ஃபார்மர் born in debt, live in debt and die in debt. ஸோ பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தந்தை தொழில மகன் வந்து எப்பொழுதும் செய்யணும்னு கூட யோசிக்க மாட்டான் அப்படிம்பாங்க. சரிங்களா? கனவுல கூட யோசிக்க மாட்டான் அப்படிம்பாங்க. தகப்பன் தொழில பையன் வந்து கனவுல கூட செய்யணும்னு நினைக்க மாட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பெத்தவங்களும் நான் படுற மாதிரி என் பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அக்ரிகல்ச்சர் லேண்டை கூட அவங்கள நல்ல நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல படிக்க வைக்கிறாங்க. அப்போ இப்படி கிராஜுவலா அக்ரிகல்ச்சர் விவசாயம் இதெல்லாம் குறையறதுக்கு காரணம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அதுக்காக மக்களை வந்து பட்டி போட முடியுமானா போட முடியாது. அப்போ யாரெல்லாம் விவசாயம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? பாதுகாக்கணும். அவங்களுக்கு போதுமான நிதி ஆதாரத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஆப்வியஸ்லி விவசாயத்தையும் சப்சிடரியும் பிரிக்க முடியாது நம்மளால. சரிங்களா? விவசாயத்தையும் மானியத்தையும் நம்மளால பிரிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் இன் இந்தியாஸ் கேஸ் நம்மளால அதை செப்பரேட் பண்ணி படிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு போதுமான உர வசதி செஞ்சு உரம் ஃபெர்டிலைசர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இலவச மின்சாரம், அது போக வந்து சப்சிடைஸ்டு ரேட்ல லோனு. சரிங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க்ல அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்ல வந்து இது பண்ணணும். சரிங்களா? அவங்களும் உதவி பண்ணாதான் விவசாயி விவசாயத்தை விட்டு போக மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம முன்ன உள்ள வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். சப்சிடரி கொடுக்கறதுங்கிறது மறைமுகமா டம்பிங்க்கு வழிவகுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் நம்ம. டம்பிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதுலேயே பர்சிஸ்டன்ட் டம்பிங், ப்ரெடேட்டரி டம்பிங், ஸ்பொராடிக் டம்பிங்லாம் பார்த்துருப்போம். அந்த டம்பிங்கை எதிர்த்து இறக்குமதி பண்ற நாடுகள் கவுண்டர் வேலிங் மெஷர்ஸ் எடுப்பாங்கிறத முதற்கொண்டு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இங்க ஒரு பெரிய டிபேட் வருது. என்ன டிபேட் வருதுன்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் வருது. அப்போ சில நாடுகள் வந்து மானியத்துக்கு எதிர்ப்பா நிக்கிறாங்க. சிலர் வந்து மானியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இந்தியாலலாம் என்ன சொல்லிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்குது, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வச்சிருக்கோம், நாங்க வந்து நியாய விலை கடை இருக்குது, இங்கெல்லாம் வந்து ரேஷன் அரிசியும் சாப்பிடுற குடும்பங்கள்லாம் இருக்கதான் செய்றாங்க. அப்போ நாங்க வந்து 22% மக்கள் வந்து இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் நாங்க உணவு தட்டுப்பாடு இல்லாம உணவு பற்றாக்குறையை மேனேஜ் பண்ணோம்னா கண்டிப்பா நாங்க நிறைய விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணணும். அப்ப நிறைய விவசாய பொருட்கள் எப்ப உற்பத்தி பண்ண முடியும்? நிறைய விவசாயிகள் விவசாயத்தோட இருக்க பட்சத்துல தான் உற்பத்தி பண்ண முடியும். அவங்க எல்லாம் விவசாயத்தை விட்டு போயிட்டாங்கன்னா விவசாயத்தை நம்மளால டார்கெட்டா அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ சப்சிடரி வேணும் அப்படின்னு சொல்லி சில கண்ட்ரிஸ் போராடுறாங்க. சில கண்ட்ரிஸ் இல்ல, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் மானியம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஒரு நடுநிலையா ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இதுலயும் 3 பில்லர் உண்டு. ஸோ நான் இதுலயும் 3 பில்லர் உண்டு அப்படின்னு சொல்ல போச்சுல, அப்ப வேற ஒரு 3 பில்லர் பார்த்திருக்கோமா போன கிளாஸ்ல? மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன், நேஷனல் ட்ரீட்மெண்ட் அண்ட் மார்க்கெட் ஆக்சஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 பில்லர்ஸ் இருக்குது. அது வந்து ஓவராலா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடையது. பட் இங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சருக்கான 3 பில்லர். ஸோ அது எதெல்லாம்னா மார்க்கெட் ஆக்சஸ், எக்ஸ்போர்ட் சப்சிடரி அண்ட் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் சப்சிடரி அப்படின்னு சொல்லி 3 இதை பிரிக்கிறாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்னா இதெல்லாம் ட்ரேட் ப்ராப்ளம் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ 3 பில்லர் எதெல்லாம் கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஆக்சஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா ஒரு நாட்டுல இருந்து வர்ற பொருட்களை அன்னெசரியா டாரிஃப் போட்டு தடுத்து நிறுத்தக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும்? ஈஸியா அவைலபிள் ஆக்குற மாதிரி விடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஈஸியா மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்கணும். ஒரு நாட்டுல விளைச்சலான பொருட்களை இன்னொரு நாட்டுல வந்து வித்துட்டு போறதுக்கு ஏதுவாக நம்ம டாரிஃப் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது மார்க்கெட் ஆக்சஸ். இது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். எக்ஸ்போர்ட் சப்சிடரி. சரிங்களா? இது வந்து இப்ப ஏற்றுமதி பண்றதுல நீங்க மானியம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க டம்பிங் பண்ணாத அளவுக்கு டம்பிங் பண்ணாத அளவுக்கு நீங்க வந்து மானியம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னா
வெளிநாட்டுல இருந்து வர்ற பொருளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இம்போர்ட் டியூட்டிஸை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சப்சிடரி அவ்வளவு தூரம் கொடுக்காதீங்க, கொடுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனால் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் டம்பிங் ஆகாத அளவுக்கு நீங்க வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது, டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் சப்சிடரி. டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் சப்சிடரி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்தியால விவசாயம் பண்றதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி உள்நாட்டு விவசாயிகளுக்கு இந்திய அரசாங்கம் வந்து சில மானியம் கொடுப்பாங்க. இப்ப இதுதான் டிபேட் ஆகுது, கொடுக்கணுமா வேண்டாமா. இதுதான் பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அப்போ இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்திய அரசாங்கம் அங்க பாருங்க, எங்க நாட்டு மக்கள் எல்லாம் வறுமையில இருக்காங்க, நீங்க மானியம் கொடுத்தாதான் உண்டு, அலோவ் பண்ணுங்கிறாங்க. இப்போ WTOக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஸ்ட் ஆகுது. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா, அவங்க இந்த டிராபிக் சிக்னல் லைட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர், ஆம்பர், கிரீன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 3 கலர்ஸ் இருக்கும் டிராபிக் சிக்னல்ல. சரிங்களா? அப்போ இந்த டிராபிக் சிக்னல்ல வந்து ரெட் கலர் அப்படிங்கிறது ஸ்டாப், போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆம்பர் அப்படிங்கிறது வெயிட் அண்ட் கோ. சரிங்களா? ஆம்பர் அப்படிம்பாங்க, வாட்ச் அண்ட் கோ. கிரீன் அப்படிங்கிறது போகலாம். சரிங்களா? கோ. இதுல இன்ஸ்பயர் ஆகி ரெட் கலரை மட்டும் விட்டுட்டு ப்ளூ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ரெட் கலரை தவிர்த்துட்டு ப்ளூ கலர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ டிராபிக் லைட்ல கிரீன் கலர் இருந்ததுன்னா போகலாம், எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. அதே மாதிரி கிரீன் கலர் பாக்ஸ் அப்படிம்பாங்க, கிரீன் பாக்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? கிரீன் பாக்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க கொடுக்குற மானியம் எக்காரணத்தை கொண்டும் ட்ரேட அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் ட்ரேட அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். சரிங்களா? இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு R&D பண்ணுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய நம்ம இதுல வந்து கோயம்புத்தூர், அப்புறம் கிள்ளிக்குளம், அப்புறம் மதுரை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய விவசாய கல்லூரிகள் உண்டு. இங்கேயும் நீங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு நாளும் ஃபண்டு கொடுங்க, இது வந்து எக்காரணத்துக்கு ட்ரேட அஃபெக்ட் பண்ணாது. இதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, வளர்ச்சிக்காக, அந்த துறை வளர்றதுக்காக கொடுக்குறது, ஃபார்மருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, இதுக்கெல்லாம் நீங்க எத்தனை ஆயிரம் கோடினாலும் செலவு பண்ணுங்க, இது ஏன்னா ட்ரேட் அஃபெக்ட் பண்ணாது, இதுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் நோ லிமிட், கேன் ஸ்பெண்ட் ஆஸ் மச் இஸ் பாசிபிள். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கடன் கொடுக்க முடியுமோ, சாரி, மானியம் கொடுக்க முடியுமோ கொடுங்க, எங்களுக்கு இது எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒண்ணு. ப்ளூ அப்படிங்கிறது அங்க ரெட்டோட சேர்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. அங்க வந்து அந்த ரெட் கலரை மட்டும் தூக்கிட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு மாடு வளர்க்குறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு ஏக்கர் இடம் வச்சிருக்கோம், அந்த ஏக்கர்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்காக நீங்க இந்த கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஏக்கரேஜ் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து பொதுவா நாடுகள் இதை எடுக்க மாட்டாங்க, சப்சிடரி ரொம்ப பாப்புலர் கிடையாது, இதுக்கும் லிமிட் கிடையாது. பட் ஆனா வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் யூஸ் திஸ். நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் வேணா யூஸ் பண்ணுவாங்களே தவிர நம்ம நாடு இதை ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. இது இந்தியாவில் இது அவ்வளவு ஃபேமஸும் கிடையாது. இது சொல்றீங்களா, இருக்குது. ஆனா ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்சிடரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆம்பர் பாக்ஸ் தான். சரி, இந்த ஆம்பர் பாக்ஸ் சப்சிடரி என்ன சொல்றது, வாட் இஸ் திஸ் ஆம்பர் பாக்ஸ் சப்சிடரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மானியம் கொடுங்க, சரிங்களா, ஆனா உங்களுடைய மொத்த உற்பத்திக்கு 10% மட்டும் கொடுங்க அப்படின்னு. இப்போ இந்தியா 100 ரூபாய்க்கு விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கு, அக்ரிகல்ச்சர் அவுட்புட் வந்து 100 rupees இருக்கு அப்படின்னா, இதுக்கு 10 ரூபா மட்டும் சப்சிடி கொடுங்க அப்படின்னு. யாருக்கு? கண்ட்ரீஸ்க்கு. அப்ப இதுல டிபேட் வருது, இதுலயும் ஒரு பெரிய டிபேட் வருது. என்ன டிபேட் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி வளர்ந்த நாட்டுக்கும் வளர்ந்து வர நாட்டுக்கும் ஒரே மாதிரி சப்சிடி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கணும்ல. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு 10%,
வளர்ந்த நாடுகளுக்கு 5% மட்டும் சப்சிடி கொடுங்க. அப்ப அமெரிக்கா, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு 5 ரூபாவை நீங்க மானியமா கொடுக்கலாம். அதே இது இந்தியா 100 ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கு, வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டை உற்பத்தி பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க 10% மானியம் கொடுக்கணும். சரிங்களா? 10% நீங்க மானியமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை கொண்டு வர்றாங்க. அப்போ மானியமே கொடுக்க வேண்டாம் நாங்க சொல்லல. அப்போ இது எதுலலாம் சப்சிடி கொடுக்குறாங்க? ஃபெர்டிலைசர்ஸ், சரிங்களா, சீட்ஸ், பவர், சரிங்களா. பவர்ங்கிறது இந்த மோட்டார் பம்ப், ஏன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாரை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா, விவசாயத்தை பத்தி பார்ப்போம். அதுலயும் இரிகேஷன் பத்தி நல்லா பார்ப்போம். அப்ப இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போதுல நமக்கு வந்து டேங்க் இரிகேஷனு, சரிங்களா, வெல் இரிகேஷனு இந்த மாதிரிலாம் பார்ப்போம் நம்ம. அப்போ இப்ப இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா PMKUSUM அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யாருக்கெல்லாம்? விவசாயிங்களுக்கு சோலார் என்னேபிள்டு பம்ப் செட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு? எனர்ஜி தானே கொடுக்கும். எனர்ஜி இல்லாம விவசாயம் பண்ண முடியாது. சரிங்களா, அங்க இரிகேஷனுக்கு எனர்ஜி ரொம்ப அவசியமானது. அப்போ நாங்க இலவச மின்சாரம் கொடுத்தான பிரச்சனை, நாங்க சூரிய ஒளியில இருந்து எடுக்கிற மின்சாரம். அதே மாதிரி பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சய் யோஜனா, பெர் டிராப் மோர் கிராப், சரியா, ஹர்கத் பானி அப்படின்னு சொல்லி சம்திங் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்டா பண்றதுனால நம்ம இரிகேஷன்லயே அச்சீவ்மெண்ட் அடையலாம் அப்படிங்கிறது. அது மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சாயில் கார்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். 17வது யூனிட்ல ஃபுல் ஃபிளெஜ்டா பார்ப்போம். இதுல சாயில் ஹெல்த் கார்டு உண்டு உங்களுக்கு. சரிங்களா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நம்ம பார்ப்போம். அதுல இந்த சாயில் ஹெல்த் கார்டு இருக்குல்ல, இதை வச்சு அந்த மண்ணுல என்ன வளம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த வளத்துக்கு ஏத்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். இது அது போக வந்து பரம்பிரகதி கிருஷி விகாஸ் யோஜனான்னு ஒரு யோஜனா வச்சிருக்கோம். கேட்டீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ சிக்கிம் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு அச்சீவ் தி ஆர்கானிக் ஃபார்மிங். 100% ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாம இயற்கை உரம் சார்ந்த விவசாயம். அதான் பரம்பிரதி கிருஷி விகாஸ் யோஜனா அப்படிம்பாங்க. இது ஃபெர்டிலைசர்ஸ். அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் வர்றோம். பட் ஸ்டில் எல்லாம் 100% அச்சீவ் பண்ண முடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா 100% அச்சீவ் பண்ணல. அப்போ என்ன பண்றாங்க, எங்களுக்கு மானியம் கொடுக்கணும். மானியம் கொடுத்தாதான் விவசாயி விவசாயத்தோட இருப்பாங்க. இல்லைன்னா இந்த விவசாயியும் குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. அப்ப எங்க ஊர்ல உணவு பற்றாக்குறை வந்துடும் அப்படிங்கிறதுலதான் இதுக்கு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனா மொத்த உற்பத்தியில 10% ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸும் 5% ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் 10%. 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணிருக்கீங்களா, 10% நீங்க 10%, 10 ரூபாவை நீங்க மானியமா கொடுங்க, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதை தாண்டி போகும்போதுல தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படிதான் வந்து அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, இதுதான் பெரிய டிபேட்டா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு எல்லாம் நிறைய ஃபுட் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்கணும். எங்களுக்கு இந்த நீங்க கொடுத்த லிமிட் அந்த 10% மானியங்கிறது பத்தாது, எங்களை அதை ரிவைஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி பேஸ் இயரை மாத்துங்க. 1986 வேணா நாங்க வந்து விவசாய ரிச் கண்ட்ரியா இருக்கோம். நாங்க 1991 அப்புறம் எக்கானமி ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நாங்க எல்பிஜி மாடல் வந்ததுக்கு அப்புறம் நாங்க சர்வீஸ் செக்டார் ஓரியன்ட் எக்கானமியை மாறிட்டோம். இப்ப நாங்க அக்ரேரியன் எக்கானமி கிடையாது, அதனால எங்களுக்கு இந்த பேஸ் ஏரியா மாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இதுக்கு ஒரு முயற்சி வரல. சரிங்களா, அதெல்லாம் தான் இந்த இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த இந்த ஆம்பர் பாக்ஸ் தான் எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சொன்னதுதான் இதுல இருக்கும். சரிங்களா, 5%, 10% ஆம்பர் பாக்ஸ் அப்படிங்கிறது தான். சரியா, கிளியராங்க? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ப்ளூ பாக்ஸ், கிரீன் பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ் எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. IMF-ஆ, IBRD-யா, WTO-வா, அப்புறம் ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த அமைப்போட தொடர்புடையது? அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர், WTO-ட தொடர்பு. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு சிலபஸ்ல
உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் ப்ராப்ளம் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு இது தெளிவா எல்லாமே வரும். சரிங்களா? எஸ். அடுத்து நம்ம இது பார்த்தாச்சு, காட்ஸ் பார்த்தாச்சு. ஆ இன்னும் ரொம்ப முக்கியமானது, இன்னும் ரெண்டு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இப்போ உங்களுக்கு இது ரெண்டையுமே வந்து எக்ஸ்பான்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். சரிங்களா? ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லாம் என்ன, ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பான்ஷன் ட்ரிம்ஸ் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இல்ல வழக்கம் போல ட்ரிம்ஸ் ட்ரிப்ஸ் எந்த ரவுண்டோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உருகுவே ரவுண்டோட தொடர்புடையது இல்லையா, டபிள்யூடியோட தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. சரி, இப்போ இந்த ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இது அறிவுசார். சரிங்களா? இப்போ எக்கானமி வந்து ஓபன் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகம். யாருக்குனாலும் என்னனாலும் எப்பனாலும் தாட் வரலாம். எப்பனாலும் யாருக்குனாலும் என்ன வரலாம், உங்களுக்கு ஐடியாஸ் வரலாம். ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு அவங்கள அந்த காப்புரிமை கொடுக்கணும். சரிங்களா? ரீசென்ட்லி நான் ஒரு இன்னோவேஷனை பார்த்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நவடேஸ் இந்த பெட் லவ்வர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. பெட், நிறைய பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. இப்போ அந்த பெட்டு வர்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் குறைக்குது. அதே இது இந்த பெட் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்களுக்கு போறாங்க அந்த பெட்டை யாரு பார்த்துப்பா, வளர்ப்பு பிராணிகளை யார் பார்த்துப்பாங்கிற ஒரு பெரிய டிபேட் வருது. அப்ப இப்பெல்லாம் நவடேஸ் ஐ சா இன் 2 3 பிளேசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்டுக்குன்னு இது கொண்டு வர்றேன், ஹாஸ்டல் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நாட் தட் பெட் லவ், எனக்கு அவ்வளோ வளர்ப்பு பிராணிகள் பிடிக்காது. ஸோ பிடிக்காதுன்னு சென்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மள பராமரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். மை மாம் ஸ்டில் யூஸ் டு ஸ்கோல்ட் மீ. இப்பவும் திட்டம், ரொம்ப கிளீனா வச்சிருக்கியா, இது பண்றியா, இது பண்றியா, எங்க அம்மா இன்னும் திட்டுவாங்க. அப்போ நம்மளாலே நம்மளை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பெட்டெல்லாம் திங்க் அபவுட். ஆனால் அதுக்கு வாக்கிங் கூட்டு போடுவது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்பவே தலைவலினா கூட நம்மளும் சொல்றதுக்கு தலைவலிக்கா அதுன்னு சொல்றதே கஷ்டம். அதெல்லாம் உணர்வு வேணும். அதை விட பந்தம் வேணும். நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ பெட்டுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. இப்ப நான் ஊருக்கு போறேன் அப்படின்னா பெட்டை அங்க விட்டுட்டு போனா போதும். அவங்க நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வர தண்ணி ஃபீட் பண்ணிப்பாங்க. அது பத்திரமா பாத்துப்பாங்க. அப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம நேஷனல் ட்ரிப் இன்டர்நேஷனல் ட்ரிப் இது பண்ணிட்டு ஜாலியா. கரெக்டா? எஸ். அப்போ இது எதுக்குன்னா, இது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. சரிங்களா? இது யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க, டக்குனு என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு ஐடியாவை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே காப்பி ரைட்டட் தான். சரிங்களா? இப்போ வாட் எவர் யூஆர் லேர்னிங், வாட் எவர் த மெட்டீரியல் ஐம் ஷோயிங் டு இஸ் பியூர்லி காப்பி ரைட்டட். அப்போ அது ஒண்ணு. சரிங்களா? அப்போ ரீசென்ட்லி உங்களுக்கு வந்து தெரியும், இந்த இளையராஜா அவங்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் அந்த பாட்டு பாடுறதுல ஒரு காப்பிரைட் இஷ்யூ இருக்கு, காப்புரிமை ரிலேட்டடா. அப்ப தீஸ் திங் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ட்ரிம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பத்தி பேசியிருப்பாங்க. ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இதுல சுமார் ஒரு 7 கேட்டகரி உண்டு. இப்ப சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ட்ரேடு மார்க்கு, பேட்டன்ட், ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர், இண்டஸ்ட்ரியல் டிசைன் இதெல்லாம் வந்து எதோட சம்மந்தப்பட்டது, ட்ரிப்ஸா, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரா, காட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜிஐடிஎஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இதெல்லாம் எதோட தொடர்புடையது, ட்ரிப்ஸோட தொடர்புடையதுன்னு சொல்லி. காப்பி ரைட்டுக்கு நீங்க வந்து இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்களும் எஸ்பி பாடும் நிலவு, எஸ்பி பாலசுப்ரமணியம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காப்பி ரைட் இஷ்யூ வந்து பேட்டன்ட். இப்போ பேட்டன்ட் அப்படிங்கிறத நான் புதுசா ஒரு கண்டுபிடிக்கிறேன் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். பர்டிகுலர் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து இந்த பேட்டன்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணலாம், பேட்டன் ரைட் வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? ட்ரேடு மார்க் அப்படிங்கிறது இதுதான். நம்ம லோகோ பாக்குறீங்கல்ல, இது ட்ரேட் மார்க். இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பேர் ட்ரேட் மார்க். சரிங்களா? நம்ம ட்ரேட் மார்க் வாங்கியிருக்கோம். அப்போ இதுதான் ட்ரேட் மார்க். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் அவங்க லோகோ வச்சிருப்பாங்க. சரிங்க? இங்க பாருங்க, கேஎஃப்சி இதை பார்த்தா இது கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்.
கானலோ சாண்ட்ரா, இவரை பார்த்தா இது வந்து இவங்களோட ட்ரேட்மார்க், கேவ்ஸோட ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். சரிங்களா? எஸ், that you would have been watched in the movie called Sian Vikram's actor Vikram's சாமி மூவில there is a இருட்டு கடல் வாழா அப்படின்னு ஒரு சாங்ல வரும். ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு இது உண்டு. சரிங்களா? ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னா பால்கோவா ஃபேமஸ். தூத்துக்குடி எங்க ஊர்னா மக்ரூனுக்கு ஃபேமஸ். அப்புறம் திருநெல்வேலி ஹல்வாக்கு ஃபேமஸ். அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் சரிங்களா? அது மாதிரி நாட் ஓன்லி இது ஈட்டபிள், அது போக உங்களுக்கு இந்தியாலே ஃபர்ஸ்ட் புவிசார் குறியீடு வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் டார்ஜிலிங் டீ தான். இந்தியாலே முதல் புவிசார் குறியீடு வாங்கினது டார்ஜிலிங் டீ தான். ஈவன் ரீசன்ட்லி ஃப்ரம் கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம், மட்டி வாழைப்பழம் அதெல்லாம் வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. காஞ்சிபுரம் சில்க்ஸ், தஞ்சாவூர் பெயிண்ட், சுவாமிமலை பிரான்ஸ் ஐகான், அப்புறம் போச்சம்பள்ளி சாரி. சரிங்களா? அப்புறம் ஒடிசாவோட இக்கத்து இது, அப்புறம் டிட்லி அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? பெரிய விஷயம் நாக்பூர் ஆரஞ்சு. சரிங்களா? ஆ, இது வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம், திருப்பதி லட்டு, இதெல்லாம் அந்தந்த புவிசார். இது ஷுட் பி கெட் ப்ரொடெக்டட். ஏன்னா யாரும் வந்து ஏமாத்தி வித்துட்டு போயிடக்கூடாது. இது வந்து இதுங்க, இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோதான் சொல்லி ஏமாத்தி வித்துறக்கூடாது. அதோட இது அஃபெக்ட் பண்ணும்லாங்க. அதையும் இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் தட். சரிங்களா? அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஜியாகிரபியல் இண்டிகேட்டருக்கு புவிசார் குறியீடு. சரிங்களா? ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, மொபைல் போனு. சரிங்களா? மொபைல் போன் என்ன பண்ண முடியுதுன்னா, ஆப்பிள் ஐபோனும் சாம்சங்கும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. இது எங்க டிசைனை இவங்க காப்பி பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கார் கம்பெனி எங்க டிசைனை இவங்க காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்பியூட் வரும். அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. இன்டகிரேட்டட் சர்க்கியூட் லே அவுட், ட்ரேடு சீக்ரெட், அதாவது வந்து கம்பெனிஸ் ரகசியம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிம்பாங்க. ட்ரேட் சீக்ரெட் அப்படிங்கிறதுக்கு தி மோஸ்ட் சூட்டபிள் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மர்ச்சன்டைஸ் 7X அப்படிம்பாங்க. மர்ச்சன்டைஸ் 7X அப்படிங்கிறது கொக்கோ கோலா இருக்கு பாத்தீங்களா? கொக்கோ கோலா நம்ம குடிக்கிறோம்ல, இந்த கொக்கோ கோலாவுடைய ட்ரிங்க். சரிங்களா? நம்ம வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அது. இந்த கொக்கோ கோலா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கான ரெசிபி ரெசிபியை வந்து கம்பெனி சீக்ரெட், ட்ரேட் சீக்ரெட், அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு மட்டும்தான், செலக்டட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? செலக்டட் பீப்புள்ஸ், வெரி ஃபியூ பீப்புள் வில் நோ தட். அப்போ கொக்கோ கோலாவுடைய ஃபார்முலா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் 7X அப்படிம்பாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு கீழே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கீழே தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து கேட்பாங்க. இதெல்லாம் எந்த ஆர்கனைசேஷனோட தொடர்புடையது, இல்லைன்னா டபிள்யூடிஓல எந்த கேட்டகரிக்கு கீழே இது வருது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல் திஸ் திங்ஸ். ட்ரிப்ஸ் அப்படிம்பாங்க. ட்ரிம்ஸ்னு ஒன்று உண்டு, ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு முதலீடு வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சிங்கப்பூர், மொரிஷியஸ், அப்புறம் ஜப்பான், யூகே, நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்துலாம் வருது பாத்தீங்களா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. இத ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எப்படி குட்ஸையும் சர்வீசஸையும் நீங்க வந்து தடை பண்ணாம நீங்க மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க என்ன பண்ணணும், தேவையில்லாம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்குன்னு தனியா எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடக்கூடாது. இப்ப அந்நிய நேரடி முதலீடுனா சில செக்டார், ரயில்வே செக்டார், சரிங்களா, அப்புறம் பார்மசிட்டிக்கல்,
இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தனியார் அலோவ் பண்றது. சரிங்களா, இப்ப ரயில்வேனா தண்டவாளம் போடுறது தனியார் ஒப்படைச்சாச்சு. சரிங்களா, ட்ரெயின்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட வருது. டெலிகம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ் செக்டர் இதெல்லாம் வந்து அந்நிய நேரடி முதலீடு அலோவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ மெம்பர் கண்ட்ரீஸ்ல 164 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்கன்னா எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுன்னு நம்மளால சொல்ல முடியாது. சில நாடுகள் ரொம்ப வளர்ந்த நாடா இருக்கும், சில நாடுகள் வந்து வளர்ச்சி இல்லாத நாடுகளா இருக்கும். அப்ப வளர்ச்சி இல்லாத நாடுகளுக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டா அதிகரிக்கும். அப்ப இவங்க கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப டஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதலீடு வரவே வராது, அட்ராக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த முதலீடு அட்ராக்ட் பண்றதுக்காக என்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறாங்க. அப்போ ட்ரிம்ஸ் ரெஃபர்ஸ் டு சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் பை கவர்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப சொல்றாங்கல்ல, இப்ப பார்மசூட்டிக்கல்லா 74% கொண்டு வரலாம், டெலிகம்யூனிகேஷனா இவ்வளவு கொண்டு வரலாம், டிஃபென்ஸா 74%, இதுனா 26% சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களா? அது ரிலேட்டடான அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரிம்ஸ் அப்படிம்போம். ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அது போக ரொம்ப முக்கியமானது ட்ரேட் ரிலேட்டட் நிறைய அக்ரிமெண்ட்ல இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது, விச் வி கால் இட் இஸ் டிஎஃப்ஏ. டிஎஃப்ஏங்கிறது ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உலக வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, இங்க நார்த் அமெரிக்கா, இங்க சவுத் அமெரிக்கா, இங்க ஆப்பிரிக்கா, இங்க யூரோப், சரிங்களா, இங்க ஆசியா, சரிங்களா, இங்க ஆஸ்திரேலியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஏசியா, அப்புறம் ஆஸ்திரேலியா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பர்டிகுலர்லி நீங்க சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையோ இல்ல மும்பைக்கோ ஏதோ ஒரு துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் வர வேண்டியது. எங்க இருந்து? மிடில் ஈஸ்ட்ல இருந்து கச்சா எண்ணெயோட இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளோட ஏத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, பேரிச்சம்பளத்தை ஏத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கப்பல் இந்தியாவுக்கு மட்டும் வந்துட்டு கொடுத்துட்டு போறதா இருக்காது. தொடர்ச்சியாக இந்தோனேஷியா போகலாம், சிங்கப்பூர் போகலாம், தாய்லாந்து போகலாம், இந்த மாதிரி போகலாம். இப்ப இந்தியாவுக்கு வந்த இந்த கப்பல் சரக்கை கொண்டு வர முச்சுல இங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. அதாவது அவ்வளவு சீக்கிரம் வந்த கப்பல் 2 3 நாள்ல எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். மணிக்கணக்குல எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகும்போது 2 3 நாள் இங்கேயே தங்கிருது. இங்கேயே நம்மளோட கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்குது. சரிங்களா, நிறைய ஃபீஸ் போடுறாங்க, நிறைய இன்ஸ்பெக்ஷன் ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. இருக்கட்டும், தேவையில்லாத அன்னெசரி டிலே பண்ணாதீங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களா, நமக்கு இந்த ஃபாஸ்டாக் அப்படின்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த கார்ல போகும்போதுல நம்ம அந்த சுங்கச்சாவடியில, சரிங்களா, அந்த டோல் பிளாசால நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்ககிட்ட சில்லறை இருக்காது, பிறகு சில்லறை மாத்திடுவாங்க, இவங்க 500 ரூபா கொடுப்பாங்க, 40 ரூபாய்க்கு, 90 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தலை கொடுப்பாங்க. இப்பெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. இப்போ ஃபாஸ்டாக் ஒட்டி விட்டா கார்ல கரெக்டா அது சென்சார்ல கேப்சர் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணி விட்டுருது. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? டோல் பிளாசால ரொம்ப நேரம் நிக்கணுங்கிற நெசசிட்டி இல்ல. இதே கான்செப்ட் தான். அன்னெசரியா அங்க நிக்க கூடாது, தேவையில்லாம இங்க நிக்கவே கூடாது. அதனால என்னன்னா, அந்த கப்பல் வருதா, உங்களுடைய பொருட்கள் எல்லாம் அந்த அந்த சரக்கு பெட்டகம் முடிவீங்களா, அந்த அந்த கண்டெய்னர் போகும், அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இங்க இந்தியால இருந்து போக வேண்டிய பொருட்கள் அதுல அப்லோட் பண்ணிட்டு, சரிங்களா, அந்த கப்பலை சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் அனுப்பி விடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு வந்த இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு கப்பல் வந்துட்டு அங்க இருந்து இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும். இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிறைய மருந்துகளை கொண்டு போகும். இப்ப இந்தியாவுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வந்த கப்பல்ல ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால, நிறைய கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அது இது இருக்கிறதுனால, இந்த மருந்தோ இல்லைன்னா இந்த பெரிஷபிள் கமாடிட்டியோ ரொம்ப நாளா இங்கே இருந்தது அப்படின்னா, அதை டிபெண்ட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மருந்தையோ இல்லையே எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அங்க அன்னெசரி டிலே ஆகுது. சரிங்களா, அன்னெசரி டிலே ஆகுது. மேபி இங்க இருந்து போற ரா மெட்டீரியல் தான் இங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப அவசியமானதா இருக்கலாம், அதை வச்சுதான் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணலாமா இருக்கலாம். வேற என்ன வேணாலும் இருக்கட்டும், மெடிசின்ஸா இருக்கலாம், வெஜிடபிள்ஸா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், ஃப்ளவர்ஸா இருக்கலாம், ரொம்ப அத்தியாவசிய பொருளா இருக்கலாம். இதெல்லாம் வந்து தேவையில்லாம இந்த இந்தியாவில் உள்ள போர்ட்ரஸ்ல உள்ள டஃபஸ்ட், அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அன்னெசரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ட்ரேட் அஃபெக்ட் ஆகுது
அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ உங்க ஊருக்கு ஒரு கப்பல் வந்துச்சுன்னா எப்படி இந்த 12 பிளாசா சுங்கச்சாவடிலாம் எவ்வளவு குயிக்கா நீங்க ஃபாஸ்டாக் வச்சு கிளியர் பண்ணி அனுப்பிடுறீங்களோ அந்த மாதிரி ரொம்ப டாக்குமெண்டேஷன் இல்லாம மினிமல் டாக்குமெண்டேஷன் மேக்சிமமா என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணி இதை அனுப்பி விட்டுருங்க. இதனால உங்களுக்கு ட்ரேட் அஃபெக்ட் ஆகக்கூடாது. உங்க நாட்டுல டிலே ஆறதுனால பிற நாட்டுக்கு போக வேண்டிய பொருட்கள் வந்து அன்னெசரியா டிலே ஆகக்கூடாது. அதனால பிசினஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால எவ்வளவு குயிக்கா நீங்க கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்ணி விட்டுருக்கோ அவ்வளவு குயிக்கா ட்ரேடை பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பத்தி பேசியிருப்பாங்க. அது பேர் தான் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட். அப்போ இங்க ரொம்ப முக்கியமானது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரு, ட்ரிம்ஸ், ட்ரிப்ஸ், சரிங்களா, டிஎஃப்ஐ, ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட். இதெல்லாம் தான் ரொம்ப அவசியமான விஷயங்கள். இதெல்லாம் தான் பேசியிருப்பாங்க. அது போக இன்னும் ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்லியிருந்தேன். நாமா 11 அப்படின்னு நாமாக்கு ஒரு விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படி. ஜஸ்ட் எஸ், நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிம்பாங்க. சரி, வாட் இஸ் திஸ் நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்க, விவசாயம் அல்லாத சில பொருட்கள் இருக்கு. சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் குட்ஸா இருக்கலாம், சரிங்க, மேனுஃபேக்சரிங் குட்ஸா இருக்கலாம், சரிங்களா, இந்த பொருளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் அந்த நாமால. அதாவது பொதுவா அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம் ஒரு 11 நாடுகள், இந்தியாவும் உட்பட, அர்ஜென்டினா, வெனிசுவேலா, பிரேசில், எஜிப்ட், இந்தியா, இந்தோனேஷியா, நமீபியா, பிலிப்பைன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, துனிசியா, இந்த மாதிரி ஒரு 11 நாடுகள், அதுதான் நாமா லெவல் இருப்பாங்க. நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆக்சஸ் வரைக்கும். சரிங்களா, இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெவலப்டு நேஷன், ஒரு டெவலப்பிங் நேஷனுக்கு அக்ரிகல்ச்சர் அல்லாத சில பொருட்களுக்கு ட்ரேடை ரெடியூஸ் பண்ணுங்க, டாரிஃபை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற. சரிங்களா, டாரிஃபை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தர்றதை காட்டிலும் நம்மள மாதிரியே பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சு, சரிங்களா, நம்மள மாதிரியே ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சு ஒரு நாட்டுக்கு பிரசிடென்டா, சரிங்களா, ஆஹ் அதாவது நம்மள மாதிரியே, சரிங்களா, ஒரு 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 பிரசிடென்ட் ஆஃப் ஒரு கண்ட்ரிக்கு இருக்காங்க. அவங்க என்னை விட இந்த நாமால வேணா ரொம்ப சூப்பரா சொல்லி தருவாங்க. சரிங்களா, ஸோ வாட்ச் அவுட் திஸ் வீடியோ கேர்ஃபுல்லி. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? முன்னாள் பிரசிடென்ட், சரிங்களா, he will teach you this Nama 11 better than me actually because he's also from economics background. BA economics என்னோட குவாலிஃபிகேஷனும். கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் பாருங்க. Then I will explain what he's trying to say. 1 minute வீடியோ தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நாமா 11 ஓட சம்மந்தப்பட்டு பாருங்க. So we want. Can you able to see the screen and can you able to hear the voice? Yes, sir. Yes, sir. Okay. Clear. Please. Yes, yes. Thank you. Fair trade deals. We want reciprocal trade deals. Scott Walker has a wonderful company called Harley Davidson in Wisconsin, right? Great. So when they send a motorcycle to India, as an example, they have to pay 100% tax. 100%. Now, the Prime Minister, who I think is a fantastic man, called me the other day. He said, we are lowering it to 50%. I said, okay, but so far we're getting nothing. So we get nothing, he gets 50, and they think we're doing, like they're doing us a favor. That's not a favor. And you know what I'm talking about. It's a great company. When I spoke with your chairman or the president of Harley, they weren't even asking for it because they've been ripped off with trade so long that they were surprised that I brought it up. I'm the one that's pushing it more than they are. But it's unfair. And India sells us a lot of motorbikes. So when they have a motorbike, a big number, by the way, they have a company that does a lot of business. So they have a motorcycle or a motorbike that comes into our country, the number is 0. We get 0. They get 100%. Brought down to 75, brought down now to 50. Okay.
And I wasn't sure. He said it so beautifully. He's a beautiful man. And he said, I just want to inform you that we have reduced it to 75, but we have further reduced it to 50. And I said, what do I say? Am I supposed to be thrilled? எஸ், இதை விட நாமாவை ரொம்ப சூப்பரா சொல்லி தர்றதுக்கு பக்காவா சொல்லி தரேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விவசாயம் அல்லாத ஒரு பொருளுக்கு ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா பைக், ஆட்டோமொபைல், நான் அக்ரிகல்ச்சர். இந்தியா அமெரிக்காட்ட சொல்றாங்க, நீங்க டெவலப்டு நேஷன் தானே, எங்க ஊர்ல இருந்து வர்ற ஆட்டோமொபைலுக்கெல்லாம் கொஞ்சம் கன்செஷன்ஸ் கொடுங்க, ட்ரேடு கன்செஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கன்ஸும் கேக்குறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் கன்செஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு. இந்தியால இருந்து போகிற டூ வீலர்ஸ் எல்லாத்துக்கும் அமெரிக்காவுக்கு போனா, இப்ப இந்தியால இருந்து ஒரு டூ வீலரை நம்ம என்ன பண்றோம், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம். அமெரிக்கால அது போய் இறங்கும் போச்சுல, இதுக்கு ஜீரோ டாரிஃப். டாரிஃபே கிடையாது. இந்தியால இருந்து நீங்க 1000 டூ வீலர்ல 2000 டூ வீலர், ஏன் 5000 டூ வீலர் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எங்க ஊருக்கு வர முச்சுல, அமெரிக்காவுக்கு வர முச்சுல நாங்க டாரிஃப் போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதே இது ஒரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஹார்லி டேவிட்சன் அப்படின்னு ஒரு பைக் இருக்கு. அந்த பைக் இந்தியாவுக்குள்ள வர முச்சுல, இதுக்கு முன்ன 100% டாரிஃப் வச்சிருந்தோம், அடுத்தது 75% கம்மி பண்ணோம், இப்போ 50% டாரிஃப் வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ த காஸ்ட் ஆஃப் த டூ வீலர் இஸ் 11 lakh rupees வச்சுக்கோங்க. 11 லட்சம் அப்படின்னா சுமார் 5.5 lakh வந்து நீங்க டாரிஃபா கட்டணும், சரிங்களா? டாரிஃபா கட்டணும். அப்போ நியர்லி பைக்கோட காஸ்ட் 16 லட்சம் ரூபா வந்துடும், சரிங்களா? ஆனா இந்தியாவுக்கு இது வருமானம். ஆனா இந்தியாவில் உள்ள பைக்கு அமெரிக்காவுக்கு போனா டாரிஃபே கிடையாது. இதுதான் அந்த நாமா. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு டாரிஃப் ரேட்டை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணுங்க டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கொஞ்சோண்டு கம்மி பண்ணுங்க, 100ல இருந்து 75, 75ல இருந்து 15 கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறாரு. புரிஞ்சுதா? Trump is a BA economics graduate. சரிங்களா? He's a very good businessman. Now he's contesting for the second term. Unfortunately, he was surveyed the assassination attempt. So, கிளியராங்க ட்ரம்ப் இது சொன்னதுதான். இந்த ஸ்விஸ் ஃபார்மா, அந்த நாமாங்கிறத ரொம்ப அழகா சொல்லி என்னன்னா, we have to reduce the tariff on non-agriculture, both developing country and developed country. டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருந்து பொருட்கள் போகும்போதுல டாரிஃபே கிடையாது. ஆனா ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்துச்சுன்னா டாரிஃப் இருக்கு, அதை படிப்படியா கட் பண்ணிட்டே வாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணுவோம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு. இது எங்களுக்கு நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ஆக்சஸ் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி இந்தியா கேட்டிருக்கும். அது ஒரு 11 நாடுகள் கேட்டிருக்கும். அதை அவர் சொல்லியிருப்பாரு, ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி, சரிங்களா? ரெசிப்ரோக்கல் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு ட்ரேடுங்கிறது ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட்டா இருக்குங்க. இங்க என்னங்க இந்தியாவுக்கு தான் லாபமா இருக்கு, நமக்கு லாபமும் கிடையாது. இது நான் என்ன ஆச்சரியமா படணும் அப்படிங்கிறது. நாமா 11 அப்படிங்கிறது சில நேரங்கள்ல நாமா 11 எதோட தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க யோசிச்சுட்டு, சரி இதெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு இது எல்லாமே வந்து சிலபஸ்க்கு அப்புறம், உங்களுக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டாபிக்ஸ். அதனால ஒரு அப்டேட்டட் ஒரு ப்ரொஃபசர் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்தாருன்னா இது மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். நல்லா சூப்பரா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதாங்க. இப்போ உங்களுக்கு அந்த சிலபஸ்ல ட்ரேடு ப்ராப்ளம் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கொடுத்ததுனாலதான் நம்ம இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ல உள்ளதான் நீங்க பார்த்துருப்பீங்க, சரிங்களா? இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நீங்க உங்களோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். ஜஸ்ட் லெட் மீ ஷோ தட் so that you get the complete picture of that. Trade problem in developing countries, regional arrangements by the developing countries, இது எல்லாமே இதுக்கு கீழே கவர் ஆயிரும், சரிங்களா? நான் வந்து நம்ம சப்ஜெக்டோட தொடர்பு இல்லாத எதுவும் என்ன சார் இதெல்லாம் நீங்க சொல்லி தரீங்க, இதெல்லாம் டிஆர்பி சிலபஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஆர்பில நேரடியா அதை கொடுக்கல, இதெல்லாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் இதை சொல்றேன், சரிங்களா? கிளியரா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதாங்க?
ஓகே சார், ஓகே சார். What about others? Clear போடுங்க. So that we can slowly move on to next interesting concept. சரி, ஓகே. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ராகுல் பெர்விஷ் அண்ட் சிங்கர், சரிங்களா? இது ராகுல் பெர்விஷ், சரிங்களா? இது வந்து ஹான் சிங்கர், இது ராகுல் பெர்விஷ். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் அதே கான்செப்ட் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன். சரிங்களா? பொதுவா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அதிகமா எதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா, ஒரு பிரைமரி ப்ராடக்டா தானே பொதுவா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு எஸ் சார். டெவலப்பிங் கண்ட்ரி, பர்டிகுலர்லி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி பொதுவா எதை அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? அக்ரேரியன் ப்ராடக்டை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஒரு அண்டர் டெவலப் கண்ட்ரிஸோ இல்ல டெவலப் கண்ட்ரிஸோ. அதே இது ஒரு டெவலப்டு கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க? ஒரு மேனுஃபேக்சரிங் குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா? சரி, இப்ப நீங்க நல்லா லாஜிக்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு டெவலப்டு கண்ட்ரியும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியும் ட்ரேட் வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு டெவலப்டு கண்ட்ரியான ஜெர்மனியும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியான கிரீஸும், நல்லா வச்சுக்கோங்க, ஒரு டெவலப்டு நேஷனான ஒரு ஜெர்மனியும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியான கிரீஸும் ட்ரேட் வச்சுக்கிறாங்க. இப்போ கிரீஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு பலாயிரம் டன் லெமனை எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஜெர்மனியால உற்பத்தி பண்ணப்படுற இந்த டிராக்டரை இறக்குமதி பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா டிராக்டரோட விலை ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் ரூபானா எவ்வளவு டன்ஸ் ஆஃப் லெமனை எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும்? கரெக்டா? ஒரு ஒரு 1000 டன்னு, சரிங்களா? ஒரு 1000 டன்னு லெமனை எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நமக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த 10 லட்ச ரூபா வச்சு ஒரே ஒரு டிராக்டரை தான் இறக்குமதி பண்ண முடியும். அப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸும் வர்த்தகம் வைக்கிறதுல யாருக்கு நன்மை? கண்ட்ரி தான் சார், யாருக்குங்க? டெவலப்டு கண்ட்ரி சார். பிரில்லியன்ட், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு தான் இது வந்து அட்வான்டேஜா வந்து முடியும். கரெக்டா? ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இது ஒரு அட்வான்டேஜா கொண்டு போய் முடியும். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு டெவலப்டு கண்ட்ரியும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியும் ட்ரேட் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வருங்கிறாங்கல்ல. ஆனா ஒரு ட்ரேடுங்கிறது ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும். அதுவும் பர்டிகுலர்லி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு சாதகமாக இருக்கணும். ஒரு குளோபல் ட்ரேடு யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கணுமா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இத ராகுல் பெர்பிஷ் இதை சொல்லியிருப்பாரு இந்த தியரி மூலமா. பெர்பிஷ் சிங்கர் ஹைபோதேசிஸ்னு இவர் சொன்னதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். புரியுதா? அன்டாக்டுங்கிறது சாதாரணமாலாம் உருவாகினது கிடையாது. யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது ஏதோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் உருவாகல. இது உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. அதுதான் இது. யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்ல தெளிவா என்ன சொல்றாங்க? ஒரு டெவலப்டு கண்ட்ரியும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியும் வர்த்தகம் வைக்கும் முச்சுல ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு சாதகமா அமையற மாதிரி நம்ம ஒரு அமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உருவாகின ஒரு அமைப்பு தான் இந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 1964 இது பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 1964 இது என்ன பண்ணிருப்பாங்க? இந்த இந்த ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முதல் தலைவரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா சேம் ராகுல் பெர்பிஷ் இவரே தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ரீசன் வை ஹி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அன்டாக்ட் அப்படிங்கிறதுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகுல் பெர்பிஷ். ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க பெர்பிஷ்ங்கிற ஹைபோதேசிஸ் ஒரு ஹைபோதேசிஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த ஹைபோதேசிஸ்ல தான் அவங்க தெளிவா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா
ஒரு வர்த்தகத்து மூலமா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு எவ்வளவு சாதகம் உண்டோ அதை வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஹவு வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் வித் வாட் மெத்தட் அப்படின்னு கேட்கறதுல இவங்க ஜிஎஸ்பி அண்ட் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி ரெண்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஜிஎஸ்பி அண்ட் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ மெயினான ஆஸ்பெக்ட் என்னங்கிறது இப்ப புரிஞ்சிருச்சு. ஒரு வளர்ந்த நாடும் ஒரு வளர்ந்து வர்ற நாடும் வர்த்தகம் வைக்க முடியல. ஒரு வளர்ந்து வர்ற நாடுக்கு தான் அந்த வர்த்தகம் போய் பெனிஃபிட் போய் சேரணும் அப்படிங்கிற ஏத்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க. அப்ப இதுல ஜிஎஸ்பி அண்ட் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி ரெண்டு அமைப்புகள் வருது. சரி, அந்த அமைப்பு கீழே ரெண்டு ரூல் கொண்டு வர்றாங்க. ரெண்டு ரூல். சரிங்களா? ஒன் இஸ் ஜிஎஸ்பி அண்ட் அதர் ஒன் இஸ் ஜிஎஸ்டிபி. சரி, வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்பியை பார்ப்போம். இது 1974 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெனரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படி. சரிங்களா? ஜெனரலைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெர்மனியும் கிரீஸும் வர்த்தகம் வைக்கும் போச்சுல, அதாவது ஒரு டெவலப்டு நேஷனும் ஒரு டெவலப்பிங் நேஷனும் வர்த்தகம் வைக்கும் போச்சுல, நல்லா கவனிங்க, ஜெர்மனி, அதாவது வளர்ந்த நாடான ஜெர்மனி கிரீஸுக்கு நிறைய ட்ரேடு கன்செஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு டெவலப்டு நேஷன் ஒரு டெவலப்பிங் நேஷனுக்கு அதிகமாக ட்ரேடு கன்செஷன்ஸ் கொடுக்கணும். ஒரு டெவலப்டு நேஷனான ஜெர்மனி ஒரு டெவலப்பிங் நேஷனான கிரீஸுக்கு நிறைய ட்ரேடு கன்செஷன்ஸ் கொடுக்கறதுனால கிரீஸ்ல நிறைய ட்ரேடு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். Yes, sir. அதான் சொல்றாங்க. அப்ப ஜிஎஸ்பிங்கிறது ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இதுல ஒரு வளர்ந்த நாடும் ஒரு வளர்ந்து வர்ற நாடும் வர்த்தகம் வைக்க முச்சுல, ஒரு வளர்ந்த நாடு வளர்ந்து வர்ற நாட்டுக்கு அதிகமாக ட்ரேட் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்றது ஜிஎஸ்பி. ஜிஎஸ்டிபிங்கிறது குளோபல் சிஸ்டம் ஆஃப் ட்ரேட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி 1988 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ஒரு வளர்ந்த நாடான வளர்ந்து வர்ற நாடான கிரீஸும் இன்னொரு வளர்ந்து வர்ற நாடான இந்தியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரேடு கன்செஷன்ஸ் கொடுத்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஒரு டெவலப்டு நேஷனும் ஒரு டெவலப்பிங் நேஷனும், ரெண்டாவது கேட்டகரியில சரிங்களா குளோபல் சிஸ்டம் ஆஃப் ட்ரேட் ப்ரிஃபரன்ஸ்ல ட்ரேட் கன்செஷன் ஷுட் பி கிவன் டு ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இன்னொரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு நிறைய ட்ரேடு கன்செஷன்ஸ் கொடுங்க, அதனால வர்த்தகம் டெவலப் ஆகும். கிளியரா? Clear. Or I want to explain one more time. Yes, sir. கிளியர் தானே? ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இன்னொரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு ட்ரேடு கன்செஷன்ஸ் கொடுத்தா அது ஜிஎஸ்டிபி. ஒரு டெவலப்டு கண்ட்ரி இன்னொரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ட்ரேட் கன்செஷன்ஸ் கொடுத்தா அது ஜிஎஸ்பி. இது ரெண்டையும் மாத்திரக்கூடாது. சரிங்களா? இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா தலைமை தாங்குறது ரெபேக்கா கிராஸ்பேன் அப்படிங்கிறவங்க தான் இது தலைமை தாங்குறாங்க. இதெல்லாம் ட்ரேட பூஸ்ட் அப் பண்றதுக்காக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள். இதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? சரிங்களா? I hope you are clear with all this stuff. Yes, sir. Thank you so much. ஓகே சார். ஓகேங்க. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப்லாம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்க வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டையும் ரிலீஸ் பண்றது இவங்களோட வேலை தான். சரிங்களா? தே ஆர் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட். உங்களை கேட்கலாம் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? கிளியர்? எஸ். ஓகேங்க. நம்ம அந்த குயிக்கா அந்த ஆசியான் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம். சரியா?
ஷால் வி சி ஆசியான் எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்க, அதுல முக்கியமான கருத்துக்கள் மட்டும் பார்த்துட்டா நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? எஸ், டேக் another 15 minutes. ஆசியான். ஆசியானுங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், அந்த ஒரு இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து 1967 பேங்காக் டிக்ளரேஷன். சரிங்களா? பேங்காக் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் போட்டு, அந்த டிக்ளரேஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு இத ஆர்கனைசேஷனா உருவாக்கியிருப்பாங்க. இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, இந்தோனேஷியாவுடைய முன்னாள் தலைநகரான ஜகர்த்தால இருக்கு. when I'm saying முன்னாள்னா அப்ப இப்ப வேற ஏதோ ஒரு பேரு. சரிங்களா? இதுக்கு தலைநகரம் மாத்தியாச்சு. ஒண்ணு. அடுத்தது, இந்த இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்துலாம் ஃபவுண்டிங் நேஷன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய நாடுகள் சேர்ந்தது. இப்போ உங்களுக்கு இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, ஆசியான் உருவான வருஷம் என்னன்னு கேட்கலாம். 1967. ஆசியான் டேன்னு என்னைக்கு கொண்டாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 8th ஆகஸ்ட். சரிங்களா? ஆகஸ்ட் 8 கொண்டாடுவாங்க. இதோடைய மோட்டோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன் விஷன், ஒன் ஐடென்டிட்டி அண்ட் ஒன் கம்யூனிட்டி அப்படிம்பாங்க. சரிங்களா? எஸ். இதுல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இந்த இந்த நாடுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, புரூனே, மியான்மர், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், லாவோஸ், தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம், இந்த நாடுகள்ல தான் 9 நாடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 நாடுகள். சரிங்களா? 10 நாடு இருக்கு. இந்த 10 நாடுகளும் சேர்ந்து அவங்களுடைய ஏரியாவை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ரீசனாகவும் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் கோஆபரேஷன் வச்சு, சரிங்களா, ஏசியா பசிபிக், ஆசியா பசிபிக் ரீஜன்ல இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் டார்கெட். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளாதாரம் இருக்கும், சோசியல், கல்ச்சர், டெக்னிக்கல், சயின்டிபிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவலா அசிஸ்ட் பண்ணி ஒருமிச்ச வளர்ச்சிக்கு எப்படி உண்டோ அதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்தியாவோட தொடர்பு தான் இப்ப நமக்கு முக்கியம். சரிங்களா? இந்தியாவும் ஆசியானுக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவு உண்டு. சுமார் 25 ஆண்டா நம்ம என்ன பண்றோம், கூட டைலாக் பார்ட்னரா இருக்கும். அங்க எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தாலும், மீட்டிங் நடந்தாலும் இந்தியா என்ன பண்றாங்க, அதுல போய் பங்கு பெறாங்க. வி ஹாவ் அ மீட்டிங் கால்ட் ஆசியான் இந்தியா இன்ஃபார்மல் பிரேக்ஃபாஸ்ட் சமிட்னு ஒன்று உண்டு. இந்தியால இருந்து பிரதம மந்திரி எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த நாடுகள்ல. சரிங்களா? இதனுடைய தலைமையகம் வந்து இந்தோனேஷியாவுடைய முன்னாள் தலைநகர் ஜகர்த்தால உண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் ஹேவிங் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் திஸ். சரிங்களா? எப்படின்னா டெல்லி டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு லைன் வருமே தவிர, பிரதானமா இவங்க எல்லாம் வந்து எதோட தொடர்புன்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிலேட்டடா தான் இவங்க நிறைய இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆசியான்ல நமக்கு நமக்கு டிஆர்பியில கேட்கறதா இருந்தா, ஒண்ணு இதோடைய மோட்டோ கேட்கலாம், இல்ல ஆசியா தினம் என்னைக்குன்னு கேட்கலாம், இல்ல இன்னைக்கு பேங்காக் டிக்ளரேஷன் எதோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம். 1967 இதுல அல்லாத மெம்பர் எதுன்னு கேட்கலாம். சோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரூனே, மியான்மர், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், லாவோஸ், தாய்லாந்து, மலேசியா and வியட்நாம். அடுத்தது சார்க். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லி தந்துருக்கேன். ஏன் இது நமக்கு ரொம்ப டீட்டெயில்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தான் இதுல ஒன் ஆஃப் தி கீ மெம்பர். நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மாலதீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அப்படின்னு 8 நாடுகள் உண்டு. இதுல ஆப்கானிஸ்தான் லேட்டஸ்டா தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த சார்க் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்தியா தான் இதுல பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. சரிங்களா? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன். இந்தியா இதுல வந்து இதை எப்படியாச்சும் ஒரு எக்கனாமிக் யூனியன் மாதிரி மாத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க இந்தியா இதுல. இந்த ருபி அப்படிங்கறத ஒரு காமன் கரன்சி அந்த நாடுகள்ல கொண்டு வர்றதுக்கு, அது போக வந்து இங்க வந்து நமக்கு வந்து சாப்டா சவுத் ஏசியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இதெல்லாம் இங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க நிறைய ஒவ்வொரு நாடுகளையும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் உண்டு. இங்கேயும் ஒரு பிரச்சனை உண்டு. இங்க பிரச்சனை இப்பதான் புதுசா ஸ்டார்ட் ஆச்சு. மால்தீவ்ஸ்க்கும் நமக்கு இடையில இந்த லட்சத்தீப வச்சு பிரச்சனை வந்தது. இவங்களை பத்தி நான் சொல்லவே வேண்டாம்.
அப்புறம் இவங்களுக்குமே வந்து அது பர்டிகுலர்லி தமிழ்நாட்டோட இவங்களுக்கு நிறையவே இந்த ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நிறைய முரண்பாடுகள் கருத்து உண்டு. ஸோ அதனால இந்த ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு, இந்த அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் ரொம்ப அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள நிறைய பிக்கல் புடுங்கல்மாங்க. நிறைய அவங்களுக்குள்ள இன்டர்னல் பிரச்சனை, மெம்பர்ஸ்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவங்க வந்து அவங்க வர மாட்டாங்க, அவங்க வந்து இவங்க வர மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு. பட் ஸ்டில் இந்த சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படிங்கிறது இதுவும் 8, அதுவும் 8 தான். அது ஆனா ஆகஸ்ட் 8, இது டிசம்பர் 8. அது வந்து 1967 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 1985. ஸோ இந்த 1985 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சார் உருவான இது. சரிங்களா? எஸ். இது இப்படி ஒண்ணு வேணும் அப்படிங்கறத 1980 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனா 1981 சில நாடுகள்லாம் ஒண்ணு கூடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், ஒரு 7 நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. ஃபாரின் செக்ரட்டரிஸ், வெளியுறவு இது இருப்பாங்கல்ல உங்களுக்கு, வாட் யூ கால், செயலர் இருப்பாங்கல்ல, வெளியுறவு செயலர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணியிருப்பாங்க. பட் ரியலிஸ்டிக் ஆனது 8 டிசம்பர் 1985. அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து 2005 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கும், மெம்பர் ஆயிருப்பாங்க. சரிங்களா? 8வது மெம்பரா ஆப்கானிஸ்தான் வந்திருப்பாங்க. இதோடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது எப்படி இந்தோனேஷியா ஜகர்த்தால இருக்கோ, இது வந்து நேபாளுடைய தலைநகரான காத்மாண்டுல இருக்கு. சரிங்களா? காத்மாண்டுல உண்டு. இதையும் கேட்பாங்க உங்களுக்கு. அண்ட் இயர் நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா, சார்க் அப்படின்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சார்க் அப்படிங்கிறது. சரி, இப்போ இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோஆபரேஷன் வித் இன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் சார்க். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு இறையாண்மை உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் உண்டு. இதுலலாம் தலையிடாம நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். இப்போ ஸ்ரீலங்கால ஒரு இஷ்யூனா ஸ்ரீலங்காக்குள்ள இஷ்யூ அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம போய் அதில் தலையிட கூடாது. பாகிஸ்தான்ல ஒரு இஷ்யூனா அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. இப்போ வந்து ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்ல இஷ்யூ இருக்குது, அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கதான் செய்யும். நம்ம வெளியில இருந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணுமே தவிர அதை பெருசாக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இன்டர்னல் மேட்டர், அவங்களுடைய உள்நாட்டு கொள்கையில என்னைக்கு நம்ம தலையிடக்கூடாது. ஆனா நம்ம எல்லாம் அந்த பிராந்திய அளவுல நம்ம வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி such a cooperation shall not be substitute for bilateral multilateral but should complement to one another. நான் வந்து மால்தீவ்ஸோட தான் நட்பு பாராட்டுவேன், ஸ்ரீலங்கோட தான் நட்பு பாராட்டுவேன், மீதி ரெண்டோட இது எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த பெட்டர்மெண்ட்டுக்கு தான் உட்காந்து யோசிக்கணும், வளர்ச்சி பாதையை தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதுல மெம்பர்ஸ் அல்லாத அப்சர்வர்னு நிறைய பேர் அலோவ் பண்ணுவோம். இப்ப இங்க மீட்டிங் நடக்கும், இப்ப எப்படி இந்தியாவில மெம்பரே கிடையாது, ஆனா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி கொடுத்து அப்சர்வர் மாதிரி வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி நம்ம சார்க்ல இப்பெல்லாம் மாநாடு நடக்குச்சுல, ஆஸ்திரேலியா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஈரான், ஜப்பான், கொரியா, மொரீஷியஸ், மியான்மர், யூஎஸ்ஏ, இவங்களெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் அப்சர்வரா வந்து பாருங்க, எங்களோட வந்து கொஞ்சம் இது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அண்ட் இவங்களும் அதே மாதிரி தான் சோஷியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ப்ராக்ரஸ், கல்ச்சரல் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே இம்ப்ரவைஸ் பண்ணணும். இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து we have to improve the quality of life அப்படிங்கிறது. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ட்ரேடு இதுலலாம் என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கீ அப்ஜெக்டிவ் வச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க. டு ஸ்ட்ரென்தன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ். இப்போ இந்த நாடுகள் எல்லாம் வந்து ஏவுகணையெல்லாம் லான்ச் பண்ண முடியாது, பட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணையெல்லாம் சீப்பான பிரைஸ்ல ஏவுகணை ஏவுறோம் இஸ்ரோல இருந்து. இப்போ பங்களாதேஷ்க்கு ஒரு ஏவுகணை வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம வாட் யூ கால் செயற்கைக்கோள், சாரி ஐ ஹவ் மிஸ்டேக். சரிங்களா? செயற்கைக்கோள், சேட்டலைட்ஸ். சார்க் ஏவுகணைங்கிறது டிஃபென்ஸ் ஆயிரும். சரிங்களா? ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ஆயிரும், அது ஆபத்தை விளைவிக்கும். மிஸ்டேக், பெக்கியோ பாடன், தமிழ்ல கொஞ்சம் வீக்கு. சரிங்களா? செயற்கைக்கோள். இப்போ அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இந்தியாவோட இஸ்ரோ வந்து ஒன் ஆஃப் தி குளோபல் காம்படிட்டிவ். இப்போ இந்த நாடுகள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து செயற்கைக்கோள் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்க அட்வான்ஸா கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இவங்களுடைய செயற்கைக்கோள்லாம் நம்மளுடைய பேலோடு பிஎஸ்எல்வி, போலார் சேட்டலைட், ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி எல்லாம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ஜியோசின்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, பிஎஸ்எல்வி,
ஜிஎஸ்எல்வி எல்லாம் அனுப்புறதுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சயின்ஸ் அண்ட் டெக் இதுக்கெல்லாம். சரிங்களா? அது போக வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா ஒண்ணு கூடி முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ்லாம் ஜென்ரலா நான் சொல்லி தர எதுவுமே இல்லை, ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு அமைப்பு உண்டு, தட் இஸ் G7. வளர்ந்த நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க. சரிங்களா? G7 இது வந்து வளர்ந்து வர்ற நாடுகள் அவங்களுக்குள்ள மியூச்சுவல் கோஆபரேஷன்ஸ்க்காக வச்சிருக்கிறது. இது G7 அப்படிங்கிறது வளர்ந்து வளர்ந்து அடைஞ்சு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கனடா கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், ரஷ்யா, யூகே, யூஎஸ்ஏ. சரிங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மேஜர் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி, இந்த G7 G8ங்கிறதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கலி அவங்கலாம் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமி. இவங்க அக்ரேரியன் எக்கானமி கிடையாது, வெல் அட்வான்ஸ்ட் கண்ட்ரிஸ். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் ரொம்ப பெனிஃபிட் ஆனவங்க இவங்க, அவங்களுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக எடுத்து. சரிங்களா? அது ஒவ்வொன்றும் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான். சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆசியா டெவலப்மெண்ட் பேங்க் இதெல்லாம் வேணா see in the நெக்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? நான் இந்த ஒரு சின்ன டாபிக் தான் இருக்கு. சரிங்களா? see in the நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஒன்றும் சொல்லி தரக்கு எதுவும் கிடையாது, சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். வேணா இன்னும் ஒரு கிளாஸ்ல ஐ டேக், இல்லைன்னா அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோமோ அப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் வில் ஸ்டார்ட் வித் திஸ். சரிங்களா? So with this we can done and dusted with our இது. சரிங்களா? இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் இது முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னையோட